ஹஜாரும் இஸ்மாயிலும் பாலைவனத்துல தவிக்கிறாங்க. இஸ்மாயிலுக்கு தாகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் தாகத்திலே செத்து போயிடுவான். இதை பார்த்து இஸ்மாயிலோட அம்மா ஹஜாருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ ஹஜார் ஒரு விஷயத்த பண்றாங்க. அதை பண்ணதுமே ஒரு மிராக்கல் நடக்குது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில ஹஜார் பண்ண இந்த விஷயத்த பல ஃபவுண்டர்ஸ் பண்றது தயங்குவாங்க. அவங்களோட தயக்கமே அந்த ஸ்டார்ட் அப்க்கு சவக்குழியை தோண்டிட்டு இருக்கு. வெல்கம் டு த மைண்ட் ட்ராப் சீரிஸ் எபிசோட் 22. ஒரு பக்கம் சஃபா மலை, இன்னொரு பக்கம் மாவா மலை. இந்த ரெண்டு மலைக்கும் நடுவுல 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஹஜார் என்ன பண்றாங்க, அப்படியே ஓடி போய் சஃபா மலை மேல ஏறி நின்று யாராவது வராங்களா, அவங்க கிட்ட தண்ணி இருக்காதா, அதை கொடுத்து தன் மகனை காப்பாத்தலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருமே வரல. அப்படியே இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓடி மாவா மலை மேல ஏறி நின்று யாராவது வராங்களான்னு பாக்குறாங்க. யாருமே வரல. இப்படியே சஃபா மலைக்கும் மாவா மலைக்கும் நடுவுல 7 தடவை ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா. என்ன ப்ரோ 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் திங்க் அபவுட் திஸ். அது ஒரு பாலைவனம். பாலைவனத்துல நடக்கிறதே கஷ்டம். ரெண்டாவது, தன்னோட பையன் சாக கிடக்குறான். அந்த துயரத்துல யாரா இருந்தாலும் அவங்களோட பாடி வீக் ஆயிடும். பட் இது எதையுமே ஹசார் பொருட்படுத்தல. 7வது தடவை ஓடும் போது ஒரு ஏஞ்சல் வந்து இறங்குறாங்க. அவங்க இறங்கின இடத்துல தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. அந்த தண்ணியை கொடுத்து இஸ்மாயிலை காப்பாத்துறாங்க. கஷ்ட காலத்துல ஹசார் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடலன்னா இந்த மிராக்கிள் நடந்திருக்காது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்பயும் மெக்காக்கு போறவங்க சஃபா மலைக்கும் மாவா மலைக்கும் நடுவுல 7 தடவை நடப்பாங்க. இந்த ரிச்சுவலுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா, யூ ஷுட் ட்ரை யுவர் பெஸ்ட் பிஃபோர் காலிங் காட். யூ ஷுட் ட்ரை யுவர் பெஸ்ட் பிஃபோர் கிவிங் அப். ஸ்டார்ட் அப்ஸ்ல சில மிராக்கிள்ஸ் நடக்கும் கைஸ். திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு பெரிய டீல் க்ளோஸ் ஆகலாம். இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் சும்மா நடந்துராது. நீங்க உங்களோட எல்லா எஃபர்ட்டையும் போட்டு டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆகி நிக்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் மிராக்கிள் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் 5வது தடவை ஓடும் போதே நின்றுவாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஃபவுண்டர்ஸ் கிட்டலாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை தடவை ஓடினாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க ஹஜாரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. அதனால தான் மிராக்கிள் நடந்திருக்கு.